வணக்கம் டூட்ஸ். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு 4 சாங் போடுறேன். ஃபர்ஸ்ட் அந்த சாங்கை போய் கேட்டு வந்துருங்க. ஊரு நல்லவனே வல்லவனே அன்பானவனே ஜொலிக்கும் வெளிச்சத்தை எங்களுக்குள் இணைக்கிறிய, எங்க கஷ்டத்தெல்லாம் போக்கி வச்சும் பொழக்கிறிய, ஆசை வந்தவனே எங்கண்ணனே, பயமே தள்ளி நில்லே அண்ணனுக்கு வணக்கம் சொல்லு. ஒரு முறை இருக்கு சாங்கெல்லாம் கேட்டீங்களா? நல்லா இருந்துச்சா? நீ யாருடா டப்புன்னு சொன்னா? யாரு இப்ப உங்களுக்கு சாங்கெல்லாம் டப்புன்னு சொன்னா? இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. வேற லாங்குவேஜ்ல இருந்து வர மூவிஸ்ல டயலாக மட்டும் டப் பண்ணுங்கடா. நாசமா போயிருவீங்கடா. நீங்க அப்படி சாங்க டப் பண்றதுனால அந்த மூவி ஒழுங்கா என்ஜாய் பண்ண முடியாதான் போகுது. இதுல எனக்கு ஒரு பெரிய ஒரு மன உளைச்சலான ஒரு மொமெண்ட் தான் இந்த ஆவேசம் படத்துல அந்த இலுமினாட்டிங்கிற சாங்கை தமிழ் டப் பண்ணாங்க. ஸோ தமிழ் டப் பண்றதுக்கான டயலாக் டப் பண்ணுங்க, எதுக்கு சாங்ஸ் டப் பண்றீங்க? உண்மை சொன்னா அதுல அந்த இலுமினாட்டின்னு ஒரு சாங் ஒன்று இருக்கு. அந்த சாங் மலையாளத்திலேயே ரொம்ப சூப்பரா இருக்கும். அது மலையாளத்துல நான் இப்போதைக்கு ஒரு 100 வாட்டி மேல கேட்டிருப்பேன். பட் அதை நான் தமிழ் டப் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வாட்டி தான் கேட்டேன். அதுலயே அந்த பாட்டு ஆரம்பிச்ச அந்த 10 செகண்ட்ஸ்லயே கட் பண்ணிட்டேன். என்னால கேட்கவே முடியல. சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டேன் போடுறா. நிறுத்துற அவனை வைத்தியக்காரப்ப. துர்வா சரிஜா நடிச்சு ரிலீஸ் ஆன புகழ் படத்துல ஒரு சாங் ஒண்ணு ரொம்ப ஹிட்டான ஒரு சாங். அதான் வருமே ஒன்னும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வர முடியாது. ஒரு மியூசிக் ஒரு சாங் வரும்ல, அந்த சாங்கை நான் கன்னடாலேயே மோர் டைம்ஸ் கேட்டிருப்பேன். பட் அது எப்ப தமிழ் டப் பண்ணாங்களோ காது கொடுத்து கேட்க முடியாத லெவல்ல ரொம்ப கொடூரமா இருக்கு. எவன்டா கேட்டா இப்ப தமிழ் டப் பண்ண சொல்லி? டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா. வேற ஒரு லாங்குவேஜ் படத்தை நீங்க டப் பண்ணும்போது டயலாக் மட்டும் டப் பண்ணுங்க. சாங்ஸ் டப் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. விஜய் டிவில போடுற ஒரு நார்மல் தெலுங்கு மூவியை டப் பண்ணி போட்டா கூட அதோட சாங்ஸ்லாம் காது கொடுத்து கேட்க முடியாம தான் இருக்கு. இந்த நிலைமையில தியேட்டர்ல ஒரு மூவியை நீங்க தமிழ் டப் பண்ணும்போது பாட்டையும் சேர்த்து டப் பண்ணி எதுக்கு? அவ்வளவு பெரிய சப் ஊஃபர் சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் வச்சு அந்த பாட்டெல்லாம் இன்னும் கேட்க முடியாது. காது கிழிஞ்சுதான் போகும். எப்படிதான் கேட்கறது? இந்த ஒரு விஷயம்லாம் இப்படி இருக்கணும். பட் இப்படி இருக்கும் போதும் நிறைய டைரக்டர்ஸ் அந்த ஒரு சில பேன் இண்டியாவா அதை ரிலீஸ் பண்ணும்போது சாங்ஸ் எல்லாம் நல்லா பண்ற ஒரு சில டைரக்டர்ஸும் இருக்காங்க. உதாரணத்துக்கு ராஜமௌழி, பாகுபலி படத்துல இந்த வர சாங்ஸ் எல்லாம் நான் தெலுங்குல ஒரு வாட்டி கூட கேட்டதில்லை. பட் தமிழ்ல தான் நான் மெஜாரிட்டி கேட்டிருக்கேன். அது கேட்ட ஒரு வாட்டியும் நல்லா இருக்கு. அப்புறம் RRR வர சாங்ஸா இருக்கட்டும், அதுலயும் நான் தமிழ்ல மட்டும் தான் கேட்டிருக்கேன். லிரிக்ஸ் எல்லாம் செம கனெக்டிவிட்டியா, அது இல்லாம அனிருத்தெல்லாம் போட்டு பாட வச்சு ரொம்ப நல்லா இருக்கும். தேவரா படத்துல வர அந்த தேவரா சாங் நல்ல ஒரு வைப் மெட்டீரியலாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கெல்லாம் நிஜமாவே அது ஒழுங்கா ஒரு ப்ராப்பரா ஒழுங்கா டைம் எடுத்து சரியான லிரிக்ஸ் போட்டு ரைமிங்ல வேர்ட்ஸ் எல்லாம் உள்ள வச்சு மீனிங்ஃபுல்லா அந்த பாட்டை பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. ஏன்னா அந்த பாட்டை பண்ண தேவையில்லையா? பண்ண தேவையில்லை. அது இருக்க லாங்குவேஜ்லயே போட்டு விடுங்க, யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அனிமல் படத்துல சொல்ல, பட் படம் மொக்கத்தான். பட் அனிமல் படத்துல வர பாட்டெல்லாம் நிஜமாவே அது ஹிந்தி வெர்ஷன்ல கேட்கும்போது நல்லாவே இருக்கும். அதுல எந்த ஒரு குறையும் இல்லை. மியூசிக் எல்லாம் நிஜமா நல்லாவே இருக்கும். ஆனா கிளைமேக்ஸ்ல வர அந்த 2 பேரும் அந்த ஃபைட் பண்ற சீன்ல ஒரு சாங் ஒன்று வரும். அதை நான் ஹிந்தி வெர்ஷன்ல பல வாட்டி கேட்டிருப்பேன். எனக்கு கொஞ்சம் நல்ல ஒரு ஒரு சிச்சுவேஷன் கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் தான். பட் அதுல ஒரு மாதிரி ஒரு மெலடி ட்ராக் மாதிரி இது போகும். ஒரு எமோஷனல் சாங் மாதிரி தான். அது நல்லாவும் இருக்கும் கேட்கறதுக்கு. அந்த சாங்கை தமிழ் டப் பண்றங்கிற பேர்ல அங்க ஒரு குதிரை வச்சிருக்காங்க, அதையும் கேட்க முடியல. ஸோ இந்த விஷயம்லாம் எனக்கு மாதிரி இந்த வீடியோ போடுற அளவுக்கு ஸ்ட்ரைக்கான மொமெண்ட் என்னன்னா,
இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன துரந்தர் படம் பார்த்துருப்பீங்க. அந்த படம் வந்து ரொம்ப சூப்பரான படம். அந்த படத்துல வந்து எவ்ரி மொமெண்ட்டும் என்ஜாய்மெண்ட்டா, அந்த என்ஜாயபிள் மொமெண்டா இருக்கும். அது அப்படி என்ஜாயபிள் மொமெண்ட் ஆகுறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் தான் அந்த படத்துல வந்து மியூசிக்கு, சாங்ஸு. ஏன்னா அந்த சீன்ஸை எலிவேட் பண்றதுக்கு அந்த படத்தை வந்து நிறைய இந்த ரெட்ரோ சாங்ஸு, பழைய பாட்டு, அப்புறம் மியூசிக் வைஸ் ரீமிக்ஸ் பண்ணியோ இல்லைன்னா அவங்க ஓனா போட்டோ இப்படியோ இந்த சீனெல்லாம் எலிவேட் பண்றதுக்கு அந்த படத்தை மியூசிக் வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டா இருந்துச்சு. இப்போ அந்த படத்துல இருந்து இப்போ ரீசெண்டா ஒரு சாங் வந்து தமிழ்ல டப் பண்ணி, அதாவது எல்லா லாங்குவேஜ்லயும் டப் பண்ணி, அதாவது இப்போ நெக்ஸ்ட் மந்த் அந்த மூவி ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுக்கான ப்ரொமோஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ் டப் பண்ணி வந்துச்சு. காமெடி பண்ணாதன்னு நானும் போய் பார்த்தேன். எவன்டா கேட்டான் தமிழ் டப் பண்ணு, அதர் லாங்குவேஜ்ல இந்த டப் பண்ண சொல்லி எவன்டா கேட்டான். இப்போ எனக்கு பயமா இருக்கு என்னன்னா, இப்போ துரந்தர் படம் வந்து அடுத்த மந்த் ரிலீஸ் ஆகுது. ஸோ தேட்டர்ல போயிட்டு பார்க்கும்போதும் ஒருவேளை பாட்டெல்லாம் தமிழ்ல மாத்தி வச்சிருந்தாங்கன்னா அது எப்படி காது கொடுத்துக்கிறது? ஏன்னா இந்த துரந்தர் படத்தை வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்க்கும்போது, இந்த ஓடிடில பார்க்கும்போது டயலாக்ஸ் மட்டும் தான் டப் பண்ணிருந்துச்சு. மற்றபடி எல்லா சாங்ஸும் அப்படியே தான் இருந்துச்சு. அந்த சாங்ஸ் நல்லாவும் இருக்கு, கேட்கறதுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் அந்த பாகிஸ்தானுக்கு போகும்போது இருக்க அந்த சாங் எல்லாம் ஹிந்தியில தான் இருக்கு. கிளைமேக்ஸ்ல அந்த கார் சேசிங் சீன்ல வரும்போது ஒரு பழைய ஒரு ஆல்பம் சாங் ரீமிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அது செம்ம கூஸ்பம்ஸா இருந்துச்சு. அப்புறம் அந்த ஒரு வெட்டிங்ல போற சாங்ஸா இருக்கட்டும், அப்புறம் அந்த ஒரு எலெக்ஷன் கேம்பெயின்ல வரும்போது ஒரு சாங் ஒன்று இருக்கும், அந்த ஒரு சாங் மியூசிக் இதெல்லாம் செம்மையா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தமிழ் டப் பண்ணும்போது ஒரு மாதிரி நல்லாவே இல்லை. இந்த இப்போ யோசிப்பாங்கல்ல, தமிழ் டப் பண்ணும் பாட்டெல்லாம் தமிழ் டப் பண்ணணும்னு நீங்க நினைக்கிற மாதிரி அந்த இந்த தமிழ் டப் பண்ணும்போது அது ஒரு மாதிரி என்ஜாய் பண்ற மாதிரியே இல்லை. அது ஒரு மாதிரி ஒரு நாய்ஸா தான் இருக்கு, ஒரு இறைச்சலா தான் இருக்கு. இந்த வீடியோட பர்பஸ் என்னன்னா, நீங்க டப் பண்ணுங்க, பேன் இண்டியா ரிலீஸ் பண்ணுங்க, எனி அதர்ஸ், பட் டயலாக்ஸை மட்டும் டப் பண்ணுங்க. சாங்ஸ், பிஜிஎம்ஸ் எதையும் மாற்ற தேவையில்லை, அதெல்லாம் அப்படியே விட்டுருங்க. அதுதான் அந்த படத்தை என்ஜாய் பண்ண வைக்க முடியும். இதையும் மீறி நீங்க டப் பண்ணீங்கன்னா அது ஒரு நாய்ஸா தான் இருக்கும், ஒரு மாதிரி இறைச்சலா இருக்கும், என்ஜாய் பண்ற மாதிரி இருக்காது. படம் நல்லா போகும்போது நடுவில் வந்து ஒரு டிஸ்டர்ப் பண்ற ஒரு மொமெண்டா தான் இருக்குமே தவிர இட்ஸ் நாட் என்ஜாயபிள் மொமெண்ட்.